வணக்கம் மகளே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழகான கார், ஒரு நல்ல கார் வாங்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நெடுநாளைய ஆசை. கல்யாணம் முடிந்த உடனே ஒரு கார், அதுக்கப்புறம் ஒரு வீடு, இப்படி தான் தற்போதைய இளைய தலைமுறையுடைய செயல்பாடுகள் இருக்குது. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் புதிய கார் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? நிறைய பேர் புதிய கார் வாங்கும்போது சில விஷயங்களை தவற விடுறாங்க. ஸோ அந்த விஷயங்களில் கவனம் செலுத்தாமல் அதற்கப்புறம் அவங்க வாழ்நாள் முழுவதும் அந்த காரோட அவங்க போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. நிறைய பேர் நீதிமன்ற படியே இருக்காங்க. நிறைய பேர் டீலர்கள் கூட தொடர்ச்சியாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தொடர்ச்சியான பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. நெல்லை மாவட்டத்தில் ஒரு அரிதான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை பற்றி நான் ஏற்கனவே 2 நாட்களுக்கு முன்பே வீடியோ போடணும்னு பார்த்தேன். பட் ஆனால் இது ஒரு பெக்குலியரான ஒரு வீடியோ இருக்கு. நெல்லை மாவட்டத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட ஹுண்டாய் நிறுவனத்துடைய அங்கீகரிக்கப்பட்ட டீலராக இருக்கக்கூடிய சுசி ஹுண்டாய், இந்த நிறுவனம் ஒரு பிரசித்தி பெற்ற நிறுவனம். இந்த நிறுவனத்தில் ஒரு பெண்மணி கார் வாங்குறாங்க. அந்த காரை வாங்கிட்டு அந்த காரில் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் சர்வீஸ் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. சர்வீஸ் சென்டரில் இருக்கக்கூடிய சர்வீஸ் அட்வைசர் மெக்கானிக்லாம் பார்த்துட்டு எலி கடிச்சிருக்கு, ஸோ அதனால் நிறைய இந்த ஒயரிங் கிட்டு, ஒயரிங் ஹார்னஸ் எல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு எஸ்டிமேஷன் கொடுக்குறாங்க. ஸோ எஸ்டிமேஷன் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த கிளைமை வந்து நீங்கள் இன்சூரன்ஸில் பண்ணிக்கலாம், அதுக்குண்டான தொகை உங்களுக்கு இன்சூரன்ஸ்லேயே கிடச்சிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதையும் நம்பி அந்த பெண்மணி ஒர்க் ஷாப்பில் விடுறாங்க. இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிடும்போது என்ன வருதுன்னா, இந்த வண்டி ஏற்கனவே இன்னொரு ஆள் பேரில் இருக்குது, இந்த வண்டி ஏற்கனவே இன்னொரு ஆள் பேரில் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. ஸோ இதை பார்த்த உடனே அந்த பெண்மணி என்ன நினைக்கிறாங்க, நமக்கு ஒரு பழைய காரை விற்றுட்டாங்க, ஸோ இதனால் நம்ம மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினச்சி அந்த பெண்மணி நுகர்வோர் கோர்ட்டுக்கு போகிறாங்க. நுகர்வோர் கோர்ட்லேயே அவங்களுக்கு ஒரு நிவாரணம் கிடைக்கி. ஸோ என்ன நடந்தது இந்த நிகழ்வில், ஏன் இந்த பெண்மணி நீதிமன்றத்துக்கு போனாங்க, உண்மையிலேயே அந்த நிறுவனம் இந்த பெண்மணியை ஏமாத்துச்சா, அதை பற்றிய விஷயங்களை தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பொதுவாக ஒரு கார் வாங்கும்போது நம்ம என்ன திட்டமிடுறோம், நம்ம வீட்டில் 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க, ஒரு சாதாரண ஒரு செடன் வாங்கலாமா, இல்லை ஒரு ஹேட்ச்பேக் கார் வாங்கலாமா, இல்லை ஒரு எஸ்யூவி போகலாமா, இல்லை ஒரு சப் 4 மீட்டர் போகலாமா அப்படின்னு நம்ம பல்வேறு வேரியன்ட்ஸை நம்ம திங்க் பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எண்ணிக்கைக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் நம்ம என்ன திட்டப்படுறோம், ஒரு காரை ஃபைனலைஸ் பண்ணோன்னா என்ன ஃபைனான்ஸ் போகலாமா, இல்லை அவுட் ரேட்டில் போகலாமா, அதாவது ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்கலாமா, எப்படி போகலாம், என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம காரை வந்து டிசைட் பண்ணிவிட்டு ஒரு ஷோரூமுக்கு போகிறோம். ஒரு ஹுண்டாய் கார் எடுக்கிறோம்னா ஒரு ஹுண்டாய் கார் ஷோரூமுக்கு போகிறோம். அங்கே போய் நம்ம என்ன பண்ணுறோம், என்கொயரி பண்ணுறோம், டெஸ்ட் ட்ரைவ் கொடுக்குறாங்க. ஃபினான்ஸில் அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் பர்சன் வந்து உங்களுக்கு என்ன இஎம்ஐ வரும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அதெல்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க, உங்களுக்கு பேங்க்லேயே லோன் அப்ரூவ் ஆயிடுது, உங்களுக்கு மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் டவுன் பேமெண்ட் கட்டுறீங்க, பேங்க்கு ஃபண்டு கொடுத்துட்றாங்க, உங்களுக்கு காரை டெலிவரி கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ். இதுதான் நடக்கும். எல்லா ஷோரூம்லேயும் போனீங்கன்னா இதுதான் நடக்கும். பட் இதில் நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறோம், வெஹிக்கிளை புக் பண்ணிடுறீங்க. அதற்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சேல்ஸ் ஷோரூமில் இருக்கக்கூடிய சேல்ஸ் கன்சல்டன்ட் அல்லது சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் நீங்கள் என்ன சொல்கிறோன்னா, எனக்கு அலாட் பண்ண வண்டியை நான் வந்து பார்க்கணும். நார்மலாக நம்ம இதை செய்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், புக் பண்ணிவிட்டு டீலர் வந்து ஒரு டேட் சொல்லுவார், உங்களுக்கு என்றைக்கு வண்டி வேணும் அப்படின்னு கேட்பார். எனக்கு சண்டே ஈவினிங் ஒரு 4 o'clock 5 o'clock நாங்கள் ஃபேமிலியோடு வந்து எடுத்துக்கிறோம் அப்படிம்பாங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு வீட்டிலே கொண்டு வந்து டெலிவரி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. பட் ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு வண்டியை புக் பண்ண உடனே அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் போடுவதற்கு முன்னாடி, அந்த வண்டி ஆர்டிஓ ஆஃபீஸ் செல்வதற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும்னா, யார்டில் போய் நம்ம அதை செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு செக் பண்ண தெரியாது சார், எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நான் வண்டி வாங்கினா ஓட்ட தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு போங்க. அவர் நல்ல மெக்கானிக்கை செக் பண்ணி பார்ப்பார். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் ஆட்டோமொபைலில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்கள கூப்பிட்டு போங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு போய் பார்த்து வண்டி எதுவும் இடிப்பட்டிருக்கா, பிடிஐ பார்த்துருக்காங்களா. பிடிஐ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். அதாவது ஒரு வாகனத்தை டெலிவரி கொடுக்கறதுக்கு முன்னாடி டீலர் வந்து அதை பிடிஐ பார்த்துக்கணும். எல்லா பேசிக் அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கா, ஃப்ளோர் மேட்டு மட் ஃப்ளாப் எல்லாம் போட்டிருக்காங்களா, வண்டியில் எல்லாமே ஸ்பேர் வீல் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி சில க்ரைட்டீரியாஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அவங்க செக் பண்ணி கொடுக்குறது தான் பிடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீ டெலிவரி இன்ஸ்பெக்ஷன். ஸோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்களான்னு பார்க்கணும். அந்த ஸ்டிக்கர் பிடிஐ ஓகேன்னு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர்லாம் உள்ள வண்டியில் ஒட்டியிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா, உங்களுக்கு தெரிந்த ஒரு மெக்கானிக்கே அவருக்கு ஒரு 1000 500 கேட்பார், இல்லை ஒரு 1500 கேட்டாலும் அவரை
கூட்டிகிட்டு போய் உங்கள் வாகனத்தை எல்லாமே செக் பண்ணுங்கள். ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருக்கா, ஏதாவது டென்ட் இருக்கா, எல்லாமே பார்த்துட்டு நீங்கள் அதில் ஒரு முக்கியமான விஷயத்தை குறித்து கொள்ளணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டியோட இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர், அந்த வண்டியோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில், சில வண்டியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கும், அதாவது கோ பேசஞ்சர் இருக்கா இல்லை கோ டிரைவர் சைடில் இருக்கும். சில பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சைட்லேயே இருக்கும். அந்த வின் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கருப்பு கலரில் ஒரு பிளேட் இருக்கும். வண்டியோட இன்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பர் இருக்கும். அதாவது வின் நம்பர் இஸ் நத்திங் பட் சேசிஸ் நம்பரும் வின் நம்பரும் ஒன்று தான். வின் நம்பருங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், அதுதான் வின் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. VIN அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்ஜின் நம்பர் அதுக்கப்புறம் போட்டிருப்பாங்க. ஸோ இதை ரெண்டையுமே நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளணும். ஒரு சின்ன பேப்பரில் குறித்து வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் மொபைலில் ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் செலக்ட் பண்ண வண்டி தான் உங்களுக்கு நாளைக்கு டெலிவரி பண்ணப்படுதா அப்படிங்கிறத நீங்கள் அந்த இது மூலமாகவே தெரிவித்து கொள்ளலாம். ஸோ நீங்கள் அதை எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இது வந்து யாருக்குமே கொடுக்கல அப்படிங்கிறத உதவி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த வண்டியை டெலிவரி எடுக்கணும். இந்த வண்டி எனக்கு ஆர்டிஓ அனுப்புங்க, இந்த வண்டி இந்த கலர், நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க இல்லையா ஒரு கலரை, ஸோ இந்த வண்டியை எனக்கு ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்புங்க, இந்த வண்டி தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் வாகனத்தை வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த யார்டில் போய், அந்த டீலருடைய யார்டில் போய், அந்த டீலருடைய பர்சனை கூட்டிகிட்டு போய் உங்களுடைய மெக்கானிக்கோ இல்லை உங்களுடைய நண்பர்களோ கூட்டு போய் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். பட் நம்ம இதை செய்கிறதே இல்லை. இதில் 100% இதை நம்ம செய்கிறதே இல்லை. யாராவது ஒரு சிலர் தான் செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறதில்ல. இது வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். ஏன் நான் இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு டீலர் ஒரு காரை விற்றதுக்கப்புறம் அவரால் அந்த வண்டியை வாங்க முடியாது. அவர் அந்த வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வண்டியை எதுவுமே செய்ய முடியாது. அவர் வந்து கஸ்டமருக்கு அதை தள்ளி ஆகணும். அது டீலர்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாரம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஒன்ஸ் இட்ஸ் ரெஜிஸ்டர்ட்னா அதை வந்து ஒன்றுமே செய்ய முடியாது. அது அந்த கஸ்டமருக்கு தான். ஏன்னா எதனால் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வண்டியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி டெலிவரி எடுத்ததுக்கப்புறம் எனக்கு இந்த வண்டியை மாற்றிட்டாங்க, இந்த வண்டியில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, இந்த வண்டியை பார்க்கும்போது யாருக்கோ கொடுத்து ஓட்டின வண்டி மாதிரி தெரியுது, அதை எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்பல்கள்லாம் நம்ம நிறைய வீடியோக்களில் பார்க்குறோம், சமூக வலைதளங்களில் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷயத்தை செய்தால் உங்களுடைய வாகனத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வரும். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த திருநெல்வேலியில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலியில் சுசி ஹுண்டாய் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து பல நெடுங்காலமாக அவங்க வந்து ஹுண்டாயோடைய அங்கீகாரம் பெற்ற டீலராக திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களுக்கு அவங்க தான் இருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ஒரு நன்மதிப்பை பெற்ற நிறுவனமாக தான் இப்போது வரைக்கும் இருந்துக்கிட்டு வருது. ஸோ அந்த நிறுவனத்தில் 2024 பாஸ்கர் அப்படிங்கிற ஒருத்தருடைய மனைவி பிரேமா பாக்கியத்தாய். இந்த பாஸ்கர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து காவல்துறையில் ஒரு ஆய்வாளராக பணியாற்றிட்டு வர்றார். இவருடைய மனைவி தான் பிரேமா பாக்கியத்தாய். இவங்க ஜூன் மாதம் வந்து 2024 ஒரு காரை வந்து 9,08,000 சில்லறைக்கு புக் பண்ணி ஒரு காரை புக் பண்ணுறாங்க. ஸோ இந்த காரை புக் பண்ணி இந்த வாகனத்தை வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாமே எடுத்துடுறாங்க. பட் ஆனால் இந்த வாகனம் வந்து ஒரு பிரச்சனைக்குள்ளாகுது. அவங்க வீட்டில் இருக்கும்போது எலியோ இதை கடிச்சு ஒயரிங் ஹார்னஸ்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. ஸோ இதனால் இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, வண்டியை ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஒர்க் ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எலி கடிச்சிருக்கு, ஒயரிங் ஹார்னஸ்லாம் மாற்றணும், நிறைய பார்ட்ஸ் மாற்ற வேண்டியிருக்கு, நீங்கள் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கோங்க, நாங்கள் உங்களுக்கு அதுக்கு உண்டான வசதிகளை செய்து தர்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணும்போது என்ன வருதுன்னா, இந்த வண்டி ஆல்ரெடி சாந்திங்கிற ஒரு லேடிக்கு விற்றுருக்குறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது குற்றமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குற்றம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி, அந்த வாடிக்கையாளருக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏனென்றால் ஒரு புது கார் வாங்குறது அப்படிங்கிறது இன்றைய சூழ்நிலையில் ஒரு மிகப்பெரிய விஷயம், ஒரு கனவு. ஏன்னா அவங்க சேமித்த தொகையை வைத்து தான் சிறுக வாங்கி தான் கட்டுவாங்க. ஒரு நகை அடகு வச்சோ ஏதோ வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வாங்குவாங்க. ஸோ இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்த டீலர் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு, அதுவும் குறிப்பாக அதை அந்த பெண்மணியிடம் மறைத்தது மிகப்பெரிய தவறு. இதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, திருநெல்வேலி நுகர்வோர் நீதிமன்றம் கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கன்சியூமர் கோர்ட்டில் வழக்க விசாரித்த போது இது வந்து உண்மை அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதை விசாரித்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, மொத்த தொகையை நீங்கள் கொடுங்க, வண்டியோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸு, ஆர்டிஓ காஸ்ட்டு, இன்சூரன்ஸு எல்லாம் சேர்த்து 12 லட்சம் கொடுக்கணும். ப்ளஸ் வந்து இந்த ஏமாத்தினதுக்கு இந்த பெண்மணி பிரேமா பாக்கியத்தாய்க்கு ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு நீங்கள் 50,000 இழப்பீடு கொடுக்கணும். இதையெல்லாம் நீங்கள் 45 நாட்களில் இந்த சுசி வாகனம், அந்த சுசி ஹுண்டாய் அப்படிங்கிற அந்த டீலர் வந்து இமிடியேட்டாக 45 நாட்களில் கொடுக்கணும், இல்லைன்னா வட்டி தொகை அதிகரிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, டீலர் சைடு தப்பா இல்லை கஸ்டமர் சைடு தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீலர் சைடு தான் தப்பு. ஏன்னா ஒரு வாடிக்கையாளர் அப்படிங்கிறது இந்த ஹுண்டாய் அப்படிங்கிற இந்த நிறுவனத்துடைய பிராண்டை நம்பி வர்றாரு. ஸோ அந்த
பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்தில் ஹுண்டாய் நிறுவனத்துடைய முகமாக பார்க்கப்படுவர் யார்? அந்த சுசி ஹுண்டாய் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான். ஸோ ஹுண்டாய் அப்படிங்கிற அந்த பிராண்டை நம்பி தான் கஸ்டமர் வர்றாங்க. ஸோ இதில் ஒரு மிகப்பெரிய மோசடி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ வாகனத்தை ஏற்கனவே ஒருத்தர் பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு திரும்ப அதை பண்ண முடியாது. அந்த பிரேமா பாக்கியத்தாயிங் அப்படிங்கிற பேருக்கு பண்ண முடியாது. பட் இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் வெறும் இன்சூரன்ஸ் மட்டும் போட்டு கொடுத்தாங்களா அப்படிங்கிறது இது ஆழமாக விசாரிக்கும் போது தான் தெரியும். பட் நமக்கு கிடைத்த தகவல்களை வைத்து பார்க்கும்போது ஒரு வழக்கை நீதிமன்றம் அப்படிங்கிறத விசாரித்து பார்க்கும்போது ஸோ ஏற்கனவே விற்ற வாகனத்தை தான் இந்த பெண்மணிக்கு விற்றுருக்காங்க அப்படிங்கிறத நீதிமன்றத்துடைய வழக்குகள் இருக்கும்போது தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நீதிமன்றம் அப்படிங்கிறது பல்வேறு ஆவணங்களை எல்லாம் அடிப்படையில் விசாரித்து தான் சொல்லுவாங்க. ஸோ அதை வைத்து பார்க்கும்போது ஏற்கனவே விற்ற ஒரு வாகனத்தை தான் இந்த பெண்மணிக்கு விற்றிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, ஒரு நம்பிக்கை மோசடி. ஸோ அதில் ஒரு முறையற்ற வாணிபம் அப்படிங்கிறத நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு. ஸோ இந்த டீலர் மீது கண்டிப்பாக ஹுண்டாய் நிறுவனம் நடவடிக்கை எடுக்கணும். ஹுண்டாய் நிறுவனத்துடைய ரீஜனல் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ரீஜனல் மேனேஜர்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இந்த நிறுவனத்தின் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா வாடிக்கையாளர் எதை பார்த்து வர்றாங்க? டீலர்கள் இன்றைக்கி வருவாங்க, நாளைக்கு போயிடுவாங்க. நிறைய டீலர்ஷிப் நீங்கள் பார்ப்பீங்க, ஆரம்பிப்பாங்க, ஒரு 5-6 வருடங்களில் இழுத்து மூடிட்டு போயிடுறாங்க நஷ்டங்கள் காரணமாக. பட் நாங்கள் வர்றது எதை? ஹுண்டாய் அப்படிங்கிற ஒரு பிராண்டை நம்பி. ஸோ அந்த பிராண்டின் நம்பி வந்த வாடிக்கையாளருக்கு இணைக்கப்பட்ட ஒரு அநீதியாகத்தான் பார்க்குறேன். ஸோ இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா நான் முதல்ல உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் வாகனத்தை முடிவு பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாகனம் என்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்புறீங்க அப்படிங்கிறத அந்த டீலர்கிட்ட கேளுங்க. இன்றைக்கி ஆர்டிஓ போதாப்பா, ஆர்டிஓ போச்சுன்னா அந்த செலானை எனக்கு கொடு. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு முன்னக்கூட்டியே நீங்கள் எந்த வாகனத்தை தேர்ந்தெடுத்திருக்கீங்களோ, எந்த கலர், அந்த வண்டியை யார்டில் போய் செக் பண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கா, ஸ்க்ராட்சு டென்ட்டு எதுவும் இருக்கா, வண்டி யாருக்கா எல்லாம் க்ளீனாக கழுவி வச்சு இருக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வாகனத்தை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்புங்க. இல்லை என்றால் வண்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா டீலரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அது உங்கள் மேல் பதிவு செய்யப்பட்ட வாகனம். ஒரு பதிவை ரத்து பண்ணுறதுங்கிறது லேஸ்பட்ட விஷயம் கிடையாது, பெரிய சிக்கல். ஸோ இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். இந்த பிரச்சனைகள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா வாகனத்தை தேர்வு செய்தவுடன் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அனுப்புவதற்கு முன்னாடி வாகனத்தை தனியாக உங்கள் நண்பர்களுடன் அல்லது ஒரு திறமையான மெக்கானிக் அழைத்து செய்து எல்லாத்தையும் உறுதி செய்ததுக்கப்புறம் அந்த வாகனத்தை ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அனுப்புங்க. அதுக்கப்புறம் அந்த வண்டியை டெலிவரி எடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.